ஹர்திக் பாண்டியோட டிவோர்ஸ் ரூமர் உண்மன் வெளியாகி இருக்கு. நேத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ரெண்டு பேரும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் செட் ஆகல, சோ பிரிய போறோம் அண்ட் இது ஒரு மியூச்சுவல் டிசிஷன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரைவசி கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்தியா ரீசெண்டா T20 வேர்ல்ட் கப்ல ஜெயிக்க முக்கியமான காரணமா அந்த இவருக்கு நிறையவே ஃபேன்ஸ் அண்ட் ரொம்பவே வரவேற்பும் இருந்தது ரீசெண்டா நடந்த ஃபேன்ஸ் மீட் அப்போ. ஆனா 4 மாசத்துக்கு பின்னாடி போய் பாருங்க, குஜராத் டைட்டன்ஸோட சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்த இவரை மும்பை இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட 15 கோடி கொடுத்து வாங்கினாங்க. அண்ட் எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிச்ச ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சியும் புடுங்கி கொடுத்தாங்க ஃபார் தி ஃபியூச்சர்னு சொல்லி. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அந்த ஐபிஎல்ல லாஸ்ட் பிளேஸ் worst டீமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ எந்த ஃபேன்ஸ் பாண்டியாவை தூக்கி வச்சு ஆடுறாங்களோ அதே ஃபேன்ஸ் அவரோட சொந்த ஊர் ஸ்டேடியம்ல ஆடுறப்ப கூட பூ பண்ணாங்க, கத்தி கூச்சல் போட்டு. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ரூமர்ஸ் அண்ட் அதுலயுமே நிறைய கான்ட்ரோவர்சி வந்துச்சு. ஹர்திக் பாண்டியோட வைஃப் அவரோட மொத்த சொத்துல 70% கேட்கறாங்கன்னா ஐபிஎல் நடக்கிற பிரச்சனையோட அட்டென்ஷனை இன்னொரு பக்கம் திருப்புறதுக்காக அவரோட பிஆர் டீம் பண்ண ஒரு நாசுக்கான செயலனும் நியூஸ்லாம் வந்துச்சு. இப்போதைக்கு அது எதுவுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஒருத்தரை பத்தி ஒரு சின்ன ரூமர் கிடைச்சா கூட அவங்களுக்கு எப்படி கீழே பிடிச்சி இழுக்கிறதுன்னு தான் பாக்குறோம்ல.